கர்த்தர் நல்லவர். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். இன்னொன்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 2 பேர். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நல்லா இருக்கும்ல, அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பகுதியை நம்ம வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு பகுதி 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்துக்காக கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. 2 வசனத்தில் நாம் பார்க்கும்போது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். ஆமாம், தேவன் ஆலயத்தில் யார் இருப்பாங்க? 2 ஆலயம் இருக்கு. ஒன்று விக்கிரகங்களுக்கு படைக்கின்ற ஆலயம் அங்கே இருக்கு. இன்னொன்று பரிசுத்த தேவனை ஆராதிக்கின்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம் ஆலயமாக இல்லை, நம்ம ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பேய்களின் ஆலயமாய் நம்முடைய கூடாரம் இருந்தது. பிசாசு நம்மளை ஆண்டு நடத்திட்டு இருந்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் பெற்ற எல்லாருமே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயம் கட்டி அங்கே அது ஆலயமாய் இருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் நடமாடுகிற ஒரு ஆலயம். ஆமென். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் சீக்கிரமாக ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அவர் நம்மளை சரியான பாதையிலே நடத்துகிறவர், நமக்கு போதிக்கிறவர், ஆலோசனை கொடுக்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, நம்மை ஜெயமாய் நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வெற்றியாக வாழ முடியவே முடியாது. அவர் தான் நமக்கு வழிகாட்டியாய் இருக்கிறார். ஆண்டவர் அதற்காகத்தான் முக்கியமாக பரிசுத்த ஆவியை இந்த உலகத்தில் விட்டு போனார். நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல விதத்திலும் நடத்துவார் என்று சொல்லி சென்றார். சொன்னது மட்டுமல்ல, அப்படியே செய்தார். ஆமென். இன்றைக்கு ஆவியானுடைய அந்த காலத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆவியானவரை பெற்று இருக்கிறீங்க? ஆமென். என்னைக்கோ பெற்ற அபிஷேகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம வாழும்போது நிச்சயமாக நம்ம ஒரு தேவனுடைய ஆலயமாக இருக்க முடியும். தேவன் அங்கே வாசமாக இருக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லைன்னா வேறு விதமாக மாறிடும். எல்லாரும் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு வருகிறார்கள்.
எல்லாருமே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பது எங்கேயோ சில பேர் தான் இல்லை. உண்மையாய் வாழ்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி வந்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் தருவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மான திட்டமாக இருக்கிறது. நம்மை ஆறுதல் படுத்துகிறவரும் அவர்தான், நம்மளை சரிப்படுத்துகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. அவர் கையில் நம்ம இருக்கிறோம். குயவன் கையில் எப்படி களிமண் உருவாக்க ஒப்பு கொடுக்கிறதோ அப்படியே ஆண்டவர் கையில் நம்ம வந்துட்டோம்னா நிச்சயமாக நம்மளை உருவாக்கி அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கும் போது அங்கே வாசிக்கின்றோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்கள். அந்த கொரிந்து பட்டண சபையானது நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட சபைதான், பரிசுத்த ஆவியை பெற்ற சபைதான். ஆனால் அவங்களுக்குள்ளே மாம்சம் இருக்கிறதை பவுல் பார்க்கிறார். அந்த சபையை பார்க்கும்போது அவங்க ஆண்டவருக்கு சில காரியங்களை, பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். என்னென்ன காரியம் நீங்கள் இந்த கொரிந்து சபைக்கு எழுதுகிற இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சிலர் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், இப்படி மனிதர் தான் எங்களுக்கு என்று சொல்லி வாழ்கிறவர். சிலர் நியாயப்பிரமாணத்தை பிடித்து கொண்டு வாழ்ந்தவர்கள், சிலர் கிரேக்கரும் யூதர்களும் ஞானத்தை பிடித்து கொண்டார்கள் உலகத்தில். இப்படி பல ஜனங்களாய் இந்த கொரிந்து சபைக்குள்ளே இருக்கிறதை பவுல் பார்க்கிறார். பயங்கரமாக கண்டித்து உணர்த்துகிறார். அங்கே அவர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்களே, ஏன் உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல பவுல் சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே, தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சில நேரத்தில் அப்படித்தான், நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயம் என்பதை கூட மறந்து சில காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கருத்திலே கொள்ள வேண்டும், நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ண, உலாவ விரும்புகிறார், நம்மை பாதுகாக்க, ரட்சிக்க, நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், அதை உணராமல் நம்ம உலகத்திலே எப்படிலாம் வாழணுமோ, என்னென்ன செய்யணுமோ, நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் வாழ நம்ம என்ன செய்கிறோம். சிலனர், எல்லாரையும் நான் சொல்லலை, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். இது கடைசி காலம். இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்றலாம் இருக்க ஆண்டவர் விரும்புவது இல்லை. நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிறத பார்க்குறோம். அவர் சொல்கிறார் 17ஆம் வசனத்தில், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே வாழ்கின்றார். ஆமென். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறது, அந்த ஜீவ தண்ணீரை நமக்குள்ளே தந்திருக்கிறார். ஆமென். அது எப்படி என்ன ஆக்குது, பரிசுத்தமாய் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்ற ஒரு சரீரம்.
இது யாரால பெற்றிருக்கிறோம்? இந்த சரீரம் தேவனாலே பெற்ற ஒரு சரீரம். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரத்தை வச்சிருக்கிறார். ஆவி ஆத்மா மாத்திரம் பரிசுத்தமாய் இருந்துட்டா சரீரம் எப்படி இருந்தாலும் முடியாது. எல்லாமே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல அவயவங்களை நமக்கு தந்திருக்கிறார் இல்ல? ஒவ்வொன்றும் ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, நீங்கள் உங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து ஆராதிக்க வேண்டும் என்பதே புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது என்று சொல்லி பவுல் ரோமருக்கு சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. ஆமென். அல்லேலூயா. சரீரமான தேவனாலே நாம் பெற்று இருக்கிறோம். உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய 2 வசனமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? சொல்லுங்க. நீங்க உங்களுடையவங்கள் அல்லங்க, நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடையவர்கள். சொல்லுங்க, நீங்கள் தேவனுடையவர்கள். ஆமென். அல்லேலூயா. இதை சொல்லுங்க, தினந்தோறும் சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நான் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு ஆண்டவர் வேதத்தில் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கிரயத்துக்காக கொல்லப்பட்டீர்களே. இந்த சரீரத்தையும் இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் மீட்பதற்கு நம்முடைய ஆண்டவர் கொடுத்த கிரயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு இல்லை நமக்காக அவர் பட்ட பாடுகள். இந்த சரீரம் ஒரு நாள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தது, பாவத்தின் பிடியிலே இருந்தது, விடுவிக்க முடியாத சூழ்நிலை நம்ம இருந்தோம். பல சரீரம் பல பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாயிருந்த நம்மை ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். ஆமென். நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் பரிசுத்த ஆவியை நமக்கு ஈவாக தந்து இனி தொடர்ந்து எனக்காக என்ன செய், பரிசுத்தமாய் வாழமா என்று சொல்லி நமக்காக ஒரு தேற்றரவாளனை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அங்கே சொல்லியிருக்கிறார், உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியினாலும் அதை குறித்து கொண்டு என்ன செய்யணும், நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மால் ஆண்டவர் தூஷிக்கப்படுகிறாரா இல்லை மகிமைப்படுகிறாரா என்பதை நாம் என்ன செய்யணும், சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நம்மால் ஆண்டவர் எப்போதும் அவர் மகிமைப்படணும். கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம தவறுகிறவர்கள் தான், நமக்குள்ளே சில காரியங்கள் வந்து விடுகிறது தான், ஆனாலும் ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக, அதுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நம்மை சுத்திகரித்து கொள்ளுகிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம். ஆமென். தேவ கிருபை நம்ம மேலே தங்கி இருக்கிறது. அந்த கிருபையானது நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறதை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்கள் செய்ய நினைப்போம், ஆனால் செய்ய முடியாதபடி கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்தி நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறதை தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இது யாரு செய்கிற வேலை? நமக்கு பண்ணுகிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை நாம் செலுத்துவோமா? அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம வாழும்போது நம்ம ஏதோ நம்ம என்ன செய்ய முடியாது,
சேதப்படுத்த முடியாது. ரோமர் 8:9 பவுல் அந்த அந்த அதிகாரம் முழுவதுமே ஆவியினால் எப்படி நடத்தப்பட்டால் நம்ம எப்படி இருப்போம் என்பதை நம்ம அதுக்காக தான் நம்ம அதிகமாக இந்த நிருபங்களை வாசிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாசிக்கிறீங்க? ஒரு நாளில் ஒரு நிருபத்தை வாசித்து முடிச்சிடலாம், தியானிக்கலாம். அதுலேருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நிருபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்தும். மீதி இருக்கிற காரியங்களெல்லாம் நம்மை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும், நம்மை தட்டி கொடுக்கும், நம்மளை நல்ல சுகபலன் கொடுக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் அந்த நிருபங்கள் இருக்கு பாருங்க, இதில் 13 நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார், பேதுரு எழுதியிருக்கிறார், யோவான் எழுதியிருக்கிறார் இல்லை? இவங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம வாசித்து தெய்வ சமூகத்தில் அங்கே சொல்றாரு. ரோமர் 8:9 வாசிப்போம். தேவனுடைய ஆவி நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் நமக்கு அதிகமாக தேவை. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஆவியினாலே நடத்தப்பட்டார் இல்லை? இந்த வேதத்தில் அப்போஸ்தலர் நிருபத்தில் பிலிப்பு என்ற ஒரு தேவ மனிதன் இல்லை, அவரை நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார். அவர் ஊழியத்தில் கூட அவர் நடத்தப்படுகிறதை நம்ம பார்க்குறோம் இல்லை? ஆமாம், அங்கே போ, இங்கே வா. இந்த அப்போஸ்தலர் நிருபத்தில் நம்ம அதிகமாக பார்க்கும்போது ஆவியானவர் அந்த இடத்துல ஜனங்களோடு பேசுகிறதை நாம் பார்க்குறோம். அவங்க என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்குறார், எப்படி நடக்கணும்னு கற்றுக் கொடுக்குறார், எங்கே போகணும்னு சொல்லித்தராரு. ஆமென். என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு, பவுலுக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லை? எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் அவர் போதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இராமல் ஆவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆமேன். ஆவிக்குரியவன் தான் சகலத்தையும் அறிவான். ஆமேன். இது தப்பா, இது ரைட்டா? வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இதை பேசுகிறாரா, இது இதன்படி நடக்கணுமா அப்படின்ட்டுலாம் நம்ம ஆவிக்குரியவர்களாய் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சரியான பாதையிலே நடத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொரிந்து சபை குறித்து பவுல் இப்படி தான் சொல்றார். அவர்கள் அதிகமாக ஆவியை பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த ஆவிக்கு தினந்தோறும் இடம் கொடுக்குறாங்களா தெரியாது. மாம்சம் அவங்களுக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்கிறதை பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அதிகமாய் கிரியை செய்கிறது என்ன? ஆவியானவர் கிரியை செய்கிறாரா, இல்லை மாம்சம் கிரியை செய்கிறதா? நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சம் கிரியை செய்யும் போது ஆண்டவரிடத்தில் ஓடணும். ஓடி, ஏசப்பா மாம்சம் அதிகமாக கிரியை செய்து, கோபம் வருது, எரிச்சல் வருது, மற்றவர்களை குறித்து பேச நினைக்குது, தேவையில்லாத காரியங்களை பேச வைக்குது, பெற்றோர் கீழ்ப்படியாமல் நடக்க வைக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம யாருக்கும் சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், வேதம் என்ன சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார். ஆமென். அதை கருத்தாய் கேட்டு நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆகவே அவர் சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 6:16 பவுல் மறுபடியும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 6:16 சொல்றாரு, சம்மதம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி. கீழே அடுத்த வசனத்தை வாசிங்க.
இல்லை, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறாருல, அது அந்த பகுதி 16. ஆமாம், இதுதான் உலாவி அவர் சொல்கிறாரு, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி என்ன செய்கிறாரு? அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கு நமக்கும் சம்மந்தமே இருக்குதுங்களா? இல்லவே இல்லை. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பிழையாம் அந்த ஜனங்களை பார்க்கும்போது சொல்றாரு, இந்த ஜனங்கள் எந்த ஜனத்தோடும் கலவாதவர்கள், இவர்கள் தனியே வாசம் பண்ணுகிறவர்கள். சொல்லுங்க, நாம் தனியே வாசம் பண்ணுகிறவர், எந்த ஜனத்தோடும் கலவாமல். அதுக்காக உலக ஜனங்களோடு நமக்கு கலக்கக்கூடாதுன்றலாம் இல்லை. அவங்களுடைய சுவாபம், அவங்களுடைய நடைகள், அவங்க செய்கிற காரியங்கள் ஏதோ நமக்குள்ளே வராதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள், ஆண்டவர் நம்மளை செப்பரேட்டாக கொண்டு வந்துட்டார். என்ன பண்ணார்? செப்பரேட். ஒரு நாள் நம்ம அப்படி தான் இருந்தோம், எகிப்தில் இருந்தோம், பாவ அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிசாசின் கட்டுக்குள்ளே அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டே இருந்தான். ஆனால் இப்பொழுதோ ஆவியானவர் நம்மை ஆள இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் அவர் ஆள்வதற்கு இடம் கொடுத்தால் நிச்சயமாக நாம் அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை உலாவ ஆசைப்படுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ண ஆசைப்படுகிறார். இந்த சிங்காசனத்திலே அவர் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து இன்னும் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நாம் தவறுகிறதை நம்ம அதிகமாக நினைக்கிறோம். இல்லை, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, நம்ம ஆண்டவர் அதை உணர்த்துகிறார், நம்மகிட்டேருந்து எடுக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஆனால் இனி போக போக நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், உலகம் எனக்குள்ளே வந்துடக்கூடாது என்று சொல்லி மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் இந்த உலகத்தில் வாழவே. ஆமென். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் அங்கே சொல்லும் போது கர்த்தருடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்றது நம்ம மறிக்கிறோம். கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல சொல்றார். 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதில், நாம் யாரை நமக்காக பிழைக்க ஆசைப்படுறோமா? இல்லை. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி வாழலாமா, அவருக்கு பிரியமானதை செய்யலாமா? நாம் பிழைத்தாலும் அவருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் அவருக்கொன்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிந்தை தான் நமக்கு எப்பவுமே இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கலாத்தியர் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, கலாத்தியர் நிருபத்தில் எழுதும் போது, கிறிஸ்துவனுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்
பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம அங்கே என்ன மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புகிறது போல நம்ம அந்த பாவனையிலே எழும்புகிறோம். அந்த பாவெல்லாம் மறைச்சி போயிடுச்சா உயிரோடு இருக்கா தெரில. மறைச்சி போயிடுச்சா உயிரோடு இருக்கா? மறைச்சி போயிடுச்சா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதான் மரித்து போயிடுச்சு. அந்த பாவ சரீரம் மரித்து போய்விட்டது. ஆனால் இப்பொழுது பரிசுத்த சரீரமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் அங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, அங்கே வாசிக்கும்போது, சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அவருக்காக தான் நான் வாழுறேன். அவர் சொல்படி தான் நான் கேட்குறேன். அவருடைய விருப்பத்தை தான் நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். அப்படி எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஆமென், அல்லேலூயா. இங்கே இல்லாதவங்க இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம ஆண்டவருக்காக எதையோ செய்யணுன்ட்டு அப்படிலாம் நம்ம விரும்பி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் 1 கொரிந்தியர் சொன்னது போல் அவர் நமக்குள் வாசம் பண்ணி, 2 கொரிந்தியர் சொன்னது போல் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி உலாவுகிறவராய் இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களாய் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்குள்ளே உலாவுறார், அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணும். ஆமாம், யாரோ உலாவட்டும் யாரோ போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறாரு. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை. இப்படி தேவனுடைய ஆலயமாய் இருக்கும்போது, ஆண்டவன் நமக்குள்ளே உலாவும் போது, நம்முடைய தேவனாய் அவர் இருக்கும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லுங்க, படிங்க. சமாதான உடன்படிக்கை, சமாதானம் மாறாமல் இருக்கும். ஆமென். நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் என்பது ஆண்டவர் நமக்கு, அவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது அந்த சமாதானம் நமக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. அதை உடன்படிக்கை பண்ணிட்டாரு, அதுலேருந்து மாறவே மாட்டார். ஆமென். ஆமாம், நம்மளை போல இல்லை சொல்லிட்டு மாறுறது இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒன்று சொல்லுவோம், செய்ய மாட்டோம். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் எத்தனை பேர் என்னென்ன ஆண்டவரே இதை செய்வேன் அதை செய்வேன்னு ஒரு பொருத்தனையோடு வந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் நிறைவேற்றுமா? முடியலங்க, முடியல. அதுக்கு தான் நான் பொருத்தனையாக பண்ண மாட்டேன். வேண்டாம் ஆண்டவர், என்னால் இயன்றதெல்லாம் நான் செய்வேன், அவ்வளவுதான். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உடன்படிக்கையாக இருக்கும், நான் அவர்களை நிலைப்படுத்தி ஸ்ட்ராங்காக மாற்றுவார். ஆமாம், ஆண்டவர் இல்லைன்னா படகு ஆடிட்டே தான் இருக்கும். புயல் காற்று வந்து மேலே வீசிட்டே இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு பெரும் காற்றடித்தும் புயல் வந்தும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யலை? சேதமாகவில்லை. மணலின் மேல் கட்டப்பட்டா அழிஞ்சு போயிடும். சொல்கிறார், நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென். வர்த்திக்க பண்ணுறதுன்னா என்ன? பெருக பண்ணுவது, நம்மை ஆசீர்வதிப்பது. நம்முடைய எல்லைக்குள்ள அவர் இருந்தால் அங்கே என்ன வரும்? பெருக்கம் உண்டாகும்.
ஆமென். ஆமாம், பெருக்கும் ஆசீர்வாதம். ஆண்டவர் இல்லைன்னா எல்லாமே ஆசீர்வாதம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமாம், அவர் சொல்கிறார், வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் நடுவில், என் பரிசுத்த ஸ்தலம் என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன், என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அது விரும்புகிறார் பாருங்க ஆண்டவரில். என்னென்னைக்கும் நம்ம கூடவே இருக்கணும், நம்முடைய சந்ததி கூடவே இருக்கணும், நம்முடைய பிள்ளைகள் கூடவே இருக்கணும். நம்ம எங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் இருக்கணும். வேலை ஸ்தலத்துக்கு போகிறோமா அங்கே இருக்கணும். ஆமென். ஆமாம், சினிமாவுக்கு போகிறோமா அங்கே இருக்கணும்னு விரும்புவாரா? இல்லை. வீட்டில் சினிமா போட்டு பார்த்துட்டு இருந்தால் அதை பார்ப்பாரா? இல்லை, அதெல்லாம் பார்க்க மாட்டார். என்றென்றைக்கும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்ளும். நம்மை குறித்து ஜாதிகள் எல்லாம் அறியும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். பரிசுத்த ஜாதி என்று சொல்லுவார்கள். இந்த ஜனம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்வார்கள். இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஆண்டவர் நமக்குள்ள உலாவி நம்முடைய தேவனாக இருக்கும்போது இவ்வளோ பெரிய ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குது. ஆமென், ப்ரமோஷன் கிடைக்குது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் இல்லையா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வேலை செய்யும் போது நிறைய இடத்துல பல போராட்டங்கள், பல வேதனைகளை நீங்கள் சுமக்கலாம். ஆனாலும் கர்த்தரோடு கூட நீங்கள் இருக்கும்போது அவர் உங்களுக்குள்ளே உலாவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை அன்று மென்மேலும் உயர்த்தும் போது எந்த அதிகாரி நம்மை தூஷித்தானோ, எந்த அதிகாரி நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கினானோ, அதே அதிகாரியின் மத்தியில் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதுதான் வேதம் என்ன சொல்லுகிற? நீதிமொழிகள், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாய் கர்த்தருக்காக அவர் நம்ம வாழ்க்கையில் உலாவ விட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேற ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் நமக்குள்ளே வந்து உலாவார். இல்லை, ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கும்போது அவரால் உலாவ முடியாது. இல்லை, முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தமான தெய்வம். அசுத்தமான இடத்திலும் தேவையில்லாத காரியங்களை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் ஒரு நாளும் இருக்க முடியாது. ஆமென். ஆமாம், நம்மளும் அப்படி தான் விட்டுருவோம் அவரை, பரவாயில்ல. ஆனால் போயிட்டே இருப்போம், அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்போம். சில காரியங்களை செய்யும் போது அப்படி தான், ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டேன், அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அது அது ஒரு ரோஜா மெத்த மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், இது நல்லா இருக்கு. ஆனால் போக போக தான் முள்ளு குத்தும். ஆமாம், என்னென்ன சம்பவிக்குமோ தெரியாது. தேவனை விட்டுட்டா அதுதான் அந்த அந்த அது யார் சொல்கிறாங்க? யோசபாத் ராஜாவிடத்தில், நீங்கள் அவரை விட்டால் அவரும் உங்களை விட்டுருவார். ஹல்லேலூயா. விடாமல் கர்த்தர் நாம் உறுதியாய் பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, ஏசாயா 55:3 ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு ஏற்படுத்துவேன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அருளின நிச்சய கிருபையை நம்ம பார்க்குறோம், அவருடைய ஆசீர்வாதங்களை. இதெல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம். நித்திய உடன்படிக்கை செஞ்சிட்டார் ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு. இவர்கள் சந்ததி எப்பவுமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு நித்திய உடன்படிக்கை, கிருபையை விட்டு விலகாத ஒரு உடன்படிக்கை செய்தார் தாவீதோடு. அதை செய்தார். ஆமென்,
ஹல்லேலூயா. நிச்சயமான கிருபைகளை நமக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர்களை வர்த்திக்க பண்ணி பட்டணங்கள் குடியேற்றப்படும் என்று சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுவாரா நம்மள, பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும், ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படும். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தராகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணி பட்டணங்கள் குடியேற்றப்படும். எதெல்லாம் இழந்துட்டோமோ அதெல்லாம் தருவார். ஆமென். அவாந்தரமான ஸ்தலங்கள், காய்ந்து போய் தீந்து போய் செழிப்பில்லாத வாழ்க்கையை வனாந்தரமாக இருக்கா, அதெல்லாம் எடுப்பித்து நிறுத்துவார், கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலையே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவருக்கு பிரியமாய் வாழும்போது, அவர் நமக்குள்ளே உலாவும் போது, நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணிகிட்டே இருப்பார். தடையே வராது. ஆமென். யார் எழும்பினாலும் சரி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய சத்துருக்கள் சூழ்ந்து இருந்தாங்க. விதத்தில் அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒருத்தனாவது மேற்கொண்டானா இல்லை. தவறு செய்யும்போது மேற்கொண்டார்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய பாதையில் நடக்கும்போது ஒருத்தராலையும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஆமே. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோடு இருப்போம் என்று சொன்னார், அவர் நமக்குள்ளே உலாவி நம்முடைய தேவனாய் இருப்பார் என்று சொன்னால், எந்த விஷயத்திலும் நாம் தோற்று போகாமல் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை வர்த்திக்க பண்ணுவார். கட்டப்படும் நம்முடைய வாழ்க்கை, வனாந்திரம் செழிப்பாக மாறும். ஆமென். ஒன்றும் நம்ம அதை தேடி போக வேண்டியதில்லை. கர்த்தரே இதை செய்வார், ஆவியானவரே இதை செய்வார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அதை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமில்லை, ஏசாயா 58:12 பூர்வம் முதல் பாழான கிடந்த ஸ்தலங்களை கட்டுவாராம். பூர்வத்திலே முதல் எப்படி இருந்த, ஆரம்பத்தில் எப்படி இருந்த, இப்போ விட்டுட்டேன், இப்போ ஆசீர்வாதம் இல்லை, குறைவு. பூர்வத்திலே நாம் எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரோடு கூட எப்படி இருந்தோம், நடந்தோம், ஜெபித்தோம், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தோம், அந்த வாழ்க்கையை மறுபடியுமாய் கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை காட்டிலும் மேன்மையாக தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இழந்ததெல்லாம் இரட்டிப்பாய் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமாம். நம்ம வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக. ஒரே 2 காரியமாத்திரம் சொல்லி நான் முடிச்சுறேன். நம்ம இந்த ஆண்டவர் நம்மோடு கூட உலாவணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 சொன்னப்பட்டது போல ஆண்டவர் நமக்குள்ளே உலாவ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படக்கூடாது. முதல் காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அங்கே வாசிக்கின்றோம். அதே தான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியரில் வாசிக்கின்றோம். விக்கிரங்களுக்கும் சம்மதமேது, நான் அவர்களுக்குள்ளே மேலே வாசிக்கும் போது அந்நிய நுகத்திலே இசைவேது, அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அதாவது அந்நிய நுகத்திலே நாம் பிணைக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்றாரு. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு, அந்நிய நுகம் இது ரொம்ப மோசமானது. நுகம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய நுகம் அவிசுவாசிகளுடன் போதும் போதும் போதும். அந்நிய நுகம், நுகம் என்று சொன்னால் நம்மேல் ஏற்றப்படுகிற பாரம். ஒரு மாடு, 2 மாடு போயிட்டு இருக்குது, அது மேலே ஒரு நுகத்தை வைக்கிறாங்க.
அந்த பாரம் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அது சொல்லவே வாயே இருக்காது. அது பாட்டில் அது வேதனை கூட தாங்கி அது பாட்டில் போயிட்டுருக்கும். அந்த எஜமான் எடுத்தாதான், இல்லைன்னா அந்த நுகம் அது கழுத்திலிருந்து எடுக்கவே முடியாது. தெய்வ பிள்ளைகளே, இந்த அந்நிய நுகம் என்பது ஆண்டவர் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு ஒரு எந்த விதத்திலும் சம்மதமே ஆண்டவர் சொல்ல, இருளுக்கும் ஒளிக்கும் சம்மதம் ஏது? நிறைய பேர் நம்ம கம்பெனி ஆரம்பிக்கும் போது கூட ஒரு ஒரு இந்து கூட நம்ம ஐக்கியமாக செய்கிறோம் இல்லை? நிறைய பேர் அப்படி இருக்குங்க. சொந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களோட ஒரு பார்ட்னர் சேர்ந்துக்கிறது. அவங்களோட பார்ட்னரெல்லாம் இன்னி சேரக்கூடாது. ஆமாம், முடிஞ்சால் நீங்கள் சொந்தமாக வைங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைங்க, பரவாயில்ல. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருங்கள். அவங்க செய்கிற காரியம் அதை நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்திலே கொண்டு வந்து வச்சுட்டா அது ரொம்ப மோசமானதுங்க. ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுவாரா? இல்லை. அந்த பிஸ்னஸை ஆசீர்வதிப்பாரா? இல்லை. நம்ம குடும்பத்தில் கூட எந்த ஒரு நுகமும், அந்நிய நுகம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆமென். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளை. தேவநாம மகிமைப்படுவது. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய இரத்தத்தால் கழுவி உம்முடைய ஆலயமாய் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சரீரம், ஆத்துமா, ஆவியை நாங்கள் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்த ஆலயமாய், தேவன் தங்கும் ஸ்தலமாய், தேவன் உலாவும் ஸ்தலமாய், எங்கள் ஆண்டவரே வீடு மாத்திரமல்ல, எங்கள் ஆண்டவரே எங்கள் சபையும் கூட, ஆண்டவர் எங்கள் வீடு கூட ஆவியான உலாவுகிற ஒரு ஆலயமாய் கர்த்தர் மாற்றி அருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே அகற்ற வேண்டியவைகளை அகற்றி, எங்களுக்குள்ளே ஆண்டவரே தக்க வைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை தக்க வைக்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட ஆண்டவர் கிருபை தர ஜெபிக்கிறோம். பாசமாவை பலப்படுத்தும், கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும். தேவநாமம் இதன் மூலமாய் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையிலே தங்களை ஆலயமாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவரோடும் சதா காலமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.